சித்ரா சமையல். இன்னைக்கு நாம் கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். கொஞ்சம் பேர் கருவேப்பிலையை பொடி செய்து சாதத்துடன் சேர்த்து செய்வாங்க. சாதம் சாப்பிட்ட பிறகு தொண்டை கமறல் ஏற்படும். நான் வறுத்து செய்கிற மெத்தடில் செய்கிறோம். இந்த மாதிரி வறுத்து செஞ்சால் சாதம் ஆறுனா கூட ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாக கூட இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுன்னு தோணும். வாரத்தில் 2 முறை கூட செஞ்சு சாப்பிட தோணும் நமக்கு. வாங்க, இதுக்கு நமக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பொன்னி அரிசி 100 கிராம் ஊற வச்சு வடித்து எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பொழுன்னு வடித்து எடுத்துருக்குறோம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை இப்போ நாம் பார்க்கலாம். வடச்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, வரமிளகா 3 ஸ்பூன் துருவின தேங்காய் துருவல். இதை மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கருவேப்பிலை சாதத்துக்கு நம்ம இப்போ ஒரு பொடி தயாரிக்கலாம். அடிக்கணமான வடச்சட்டியை கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டோம். நல்லெண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் இட்டுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் நல்லெண்ணெயை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக காஞ்சா போதும். ஒவ்வொரு சாமானாக நம்ம சேர்த்திக்கலாம். இதில் லைட்டாக சூடிடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுடலாம். வரமிளகா 3 எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம போட்டுடலாம். ஒரு பிடி கருவேப்பிலை கூட போட்டுடலாம். தாளிப்புக்கு நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்போம். சட்னி சாம்பாருக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடுறோம். அது சத்துக்கள் இருக்குது, நம்ம அதை சாப்பிட்றதில்ல. அதனால் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கருவேப்பிலை இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புல போய் சேரும். உளுத்தம்பருப்பு கடலை பருப்புலாம் பொன்னிறமாயிடுச்சு. கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வறுத்து வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம தேங்காய் துருவல் செஞ்சு 3 ஸ்பூன் எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம போட்டுடலாம். தேங்காய் துருவலையும் போடுறோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவையில்லை. ஒரு 2 புரட்டு புரட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 2 புரட்டு புரட்டியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு இது ஃபேனில் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போடலாம். மிக்சியில் போடும்போது நம்ம அது கூட கொத்தமல்லி தழை, புளி சின்ன சைஸில் எடுத்துருக்கோம்ல, அதுவும் சேர்த்திக்கலாம். இந்த கொத்தமல்லி தழை ஏன் நம்ம போடுறோம்னா கலரும் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதம். வறுத்ததை நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்ய தாளித்து எடுக்கணும்ல, தாளித்து சாதம் போட்டு நம்ம கிண்டி எடுக்கணும்ல, அதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம். கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பூண்டு 15 பல்லு உரித்து எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் 15 உரித்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். வறுத்த வேர்க்கடலை ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம் 1 ஸ்பூன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். அடிகனமான வடச்சட்டின்னு கேஸில் வச்சுட்டோம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் விட்டுக்கலாம்.
இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். அது பொரியட்டும். கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டுடலாம். சாதம் சாப்பிடும்போது உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பெல்லாம் கடிப்படும் போது வாயில் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். கூட பூண்டு போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் செவந்து வரணும். அது முன்னாடி நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். பூண்டு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. கூட வறுத்த வேர்க்கடலை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம்ல, அது போட்டுடலாம். பெருங்காயத்தூள், வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். வெங்காயமும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன், பொன்னி அரிசி. அதுக்கு தேவையான பொருளை தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சேர்த்து செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருளெல்லாம் சேர்த்திக்கோங்க. பிறகு எல்லாம் புரட்டி எடுத்துட்டோம். இந்த டயத்தில் நம்ம சாதத்தை இதோடு சேர்ந்து நல்லா கலரே எடுத்துக்கலாம். இந்த சாதத்தை இப்போ போட்டுடலாம். இந்த பாசுமதி ரைஸ் எல்லாம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பொன்னி அரிசி செஞ்சால் தான் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஒரு பரட்டிட்டு உப்பு போட்டிருக்கோம். தூள் உப்பு போடுறோம். பரட்டி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மசாலா செலவோட இதை வந்து நல்லா புரட்டி எடுத்துட்டோம். மிக்சியில் போட்டோம்ல, அதெல்லாம் போட்டு இந்த மசாலா செலவை இந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா புரட்டி வந்துடுச்சு. டேஸ்ட்டு பண்ணி பார்க்கல, உப்பு எல்லாம் சரியாக இருக்குது. இன்னும் சுவை கூட்டுறதுக்கோசம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்கள்லாம். கருவேப்பிலை வந்து சட்னியில் குழம்புல எல்லாம் போடும்போது, தாளிக்க போடும்போது எடுத்து தூரம் போட்டுருவாங்க, வேண்டாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே அளவோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாராட்டுக்கள் நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உணவே மருந்து.